வணக்கம். இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் உண்மை விசுவாசிகளான தொண்டர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் இன்று இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட இதய தெய்வம் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் புதிதாக ஒரு இயக்கத்தை துவங்கியிருக்கிறார்கள். அந்த கட்சியின் பெயர் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கழகத்தை ஆரம்பித்து அதற்கான சின்னம் தென்னந்தோப்பு என்ற சின்னத்தையும் பெற்றிருக்கிறார்கள். இந்த கட்சியை உருவாக்குவதற்கு அவருக்கு காரணம் என்னவென்பது நாட்டு மக்கள் அறிந்ததே. இருந்தாலும் இந்த நேரத்தில் அதை சொல்லியே ஆக வேண்டும். இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்டு கட்டி காப்பாற்றப்பட்ட இயக்கத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தன் உயிர் மூச்சு உள்ளவரை இந்த இயக்கத்தை இந்தியாவின் 3வது பெரிய கட்சியாக உருவாக்கி விட்டு சென்றார்கள். அம்மா அவர்கள் இறப்புக்கு பின்பு கழகம் இறந்து விட்டுவிடும், கழகத்தை அழித்து விடலாம், ஒழித்து விடலாம் என்று பலரும் கங்கணம் கட்டிக் கொண்டிருந்த நேரத்தில் இதய தெய்வம் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் இந்த இயக்கத்தையும் கட்சியின் ஆட்சியின் பொறுப்பையும் அமர்த்தி முதலமைச்சராக அரியணைகளை அமர்த்திவிட்டு சென்றார்கள். அம்மா அவர்கள் ஜெயிலுக்கு சிறைச்சாலைக்கு பெங்களூர் பரப்பன கரகார சிறைக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று சிறையில் இருந்த பொழுதும் கூட இந்த ஆட்சி எந்த விதத்திலும் இடையூறு ஏற்பட்டுவிடக்கூடாது என்று அம்மா அவர்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களிடத்திலேயும் சத்தியம் பெற்றுக்கொண்டு இந்த கட்சியை கட்டி காப்பாற்ற வேண்டும், ஆட்சியையும் கட்டி காப்பாற்ற வேண்டும் என்று சென்ற சின்னம்மா அவர்கள் பெங்களூர் பரப்பனகரகால சிறையிலே இருந்து சிறை மீண்டு விடுதலை அடைந்து தமிழக எல்லைக்குள் வரும்போது இந்த யாரை நம்பி, யாரை தன்னுடைய விசுவாசிகள் என்று நம்பி முதலமைச்சராக அமர்த்திவிட்டு சென்றாரோ அந்த கேடுகட்ட ஈனப்பிறவி எடப்பாடி பழனிசாமி அம்மா அவர்கள் கட்சி கொடி கட்டக்கூடாது, கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாது, தமிழக எல்லைக்குள் வரும்போது எந்த விதமான இதுவும் அம்மாவை தமிழக எல்லையிலேயே கைது செய்ய திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் அம்மா அவர்கள் வேறொரு வண்டியிலே மாறி வந்ததனால் அன்று வந்த கிட்டத்தட்ட 20 மணி நேர அம்மா அவர்களுக்கு வரவேற்பு கிடைத்தது. அந்த மக்கள் கூட்டம் ஆர்ப்பரித்த கூட்டத்தை பார்த்து அனைவரும் அஞ்சு நடுங்கினார்கள். ஆனால் அம்மா அவர்கள் கழகம் ஒன்றாக இருக்க வேண்டும், கழகத்தில் எந்த விதமான இடையூறும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அரசியலை இருந்து ஒதுங்குவதாக சொன்னார்கள். காரணம், அனைவரும் பிஜேபி உட்பட அனைவரும் இந்த இயக்கத்தை ஒன்றிணைத்து பாடுபட வேண்டும் என்று எடப்பாடி இடத்திலே சொன்ன பொழுது அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் அதன் பிறகு டிடிவி தினகரன் அவர்கள் குக்கர் சின்னத்துக்கு எனக்கு வாக்கு சேகரிக்க வாருங்கள் என்று சின்னம்மாவிடம் தொந்தரவு கொடுத்தார்கள். ஆனால் சின்னம்மா அவர்கள் அது மறுப்பு தெரிவித்து, நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் பிரச்சாரம் செய்வேன், இரட்டைகளை தான் என்னுடைய சின்னம், அதனால் வரமாட்டேன் என்று கட்சியிலிருந்தும் அரசியலிருந்தே ஒதுங்கிக் கொள்வதாக அம்மா அவர்கள் அறிவித்தார்கள். இந்த நிலை நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும். கடந்த 9 ஆண்டுகள் அவர்கள் பட்ட இன்னல்கள், துன்பங்கள் அனைத்தையும் அவர்கள் ஏச்சு பேச்சுக்கள் அத்தனைக்கும் செவிசாய்த்து ஒருவர் மீது கூட குற்றம் சொல்லாமல், குறை சொல்லாமல், மௌனம் காத்து அதாவது பொறுமையின் சிகரம் என்று சொல்லுவோம். பொறுமையின் சிகரம் என்று சொல்லுவோம். ஆனால் பொறுமையை இழக்கும் அளவுக்கு வந்தபோது கூட பொறுமை இழக்காமல் பாதுகாத்த சின்னம்மா அவர்கள் கழகம் ஒன்றாக இருக்க வேண்டும், மீண்டும் தலைவருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்தில் மலர வேண்டும் என்று அனைவரும் ஒன்றாக செல்வோம், ஒன்றிணைவோம் என்று 1000 முறை கூறினார்கள். ஆனால் இந்த சதிகாரர்கள், துரோக கூட்டம் அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டது. அதன் காரணம், இன்று கட்சி பிளவுபட்டு பலரும் பல மாதிரியாக பல துண்டுகளாக பிரிந்து கிடக்கிற நிலையை உணர்ந்த சின்னம்மா அவர்கள் தனக்கு ஆதரவாக இருந்தவரை எதிரியாக மாறி துரோகியோடு கூட்டணி சேர்ந்ததால் அம்மா அவர்கள் வெகுண்டெழுந்து இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களின் 24ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழாவில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் வீரம் நிலைந்த மண்ணில் அன்று கழகத்தின் கொடியை அறிவித்தார்கள். கட்சியை அறிவிப்பேன், விரைவில் அறிவிப்பேன் என்று சொன்ன புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இன்று இதய தெய்வம் நாங்கள் எல்லாம் ஆவலோடும் அன்போடும் பண்போடும் நேசித்த ஓஎஸ் தோட்ட இல்லத்திலிருந்து புரட்சித் தலைவர் அம்மா அவர்களின் இல்லத்தில் இருந்து இன்றைக்கு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கட்சியின் பெயரை அறிவித்தார்கள். கட்சியின் பெயர் என்ன தெரியுமா? அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். அதற்கான சின்னத்தையும் தேர்தல் கமிஷன் ஒதுக்கி இருக்கிறது. தென்னந்தோப்பு, தனிமரம் தோப்பாகாது என்று சொல்வார்கள்.
அதை போல அம்மா அவர்கள் காலமெல்லாம் ஒன்றிணைவோம், ஒன்றாக இருப்போம், ஒன்றாக இருக்கும் சொன்னதற்காக கிடைத்த சின்னமாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம், தொண்டர்கள் பார்க்கிறோம், மக்கள் பார்க்கிறார்கள். இனி மக்கள் அனைவரும் சின்னம்மா அவர்கள் பின்னால் நின்று வரும் சட்டமன்ற தேர்தலில் இந்த துரோக சக்திகளையும் விரோதிகளையும் தீய சக்திகளையும் அழித்து புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியை, புனித ஆட்சியை மீண்டும் அமைப்பதற்கான சூழலை ஏற்று, அதாவது வெகுண்டெழுந்து விட்டார்கள் சின்னம்மா அவர்கள். எதற்கும் அஞ்ச மாட்டேன், என் உயிர் உள்ளவரை பார்த்து விடுவோம் என்ற ஒரு முடிவோடு இறங்கி அரசியலை தொடங்கி இருக்கிற சின்னம்மா அவர்களுக்கு அனைத்து நிர்வாகிகளும், தொண்டர்களும், தோழர்களும், மக்களும் ஒன்றிணைந்து சின்னம்மா அவர்களுக்கு பக்கத்துணையாக இருந்து இந்த தேர்தலில் உயிரை கொடுத்து பாடுபட்டு அம்மாவின் ஆட்சி அமைக்க பாடுபடுவோம் என்பதை சூழலிருப்போம். நன்றி, வணக்கம்.